அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 18 சித்தர்களில் ஒருவரான ராமதேவர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ராமதேவர் விஷ்ணு குலத்தில் மாசி மாதம் பூர நட்சத்திரம் 2வது பாதத்தில் பிறந்தார். பிறப்பால் இவர் பிராமணர். அதுக்கு பிறகு வீரம் மிகுந்த தேவர் குல தோன்றலாக விளங்கினார் அப்படின்னு கருவூர் தேவர் இவரை பற்றி குறிப்பிடுறார். ராமதேவர் சித்தர் நாகப்பட்டினத்தில் ரோப மகரிஷியோட பேரனாக பிறந்தார். சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கினார். போகரோட உபதேசத்தில் மெக்கா சென்று அரபியில் எழுதிய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து சதுரகிரி மலையில் தவம் செய்கிறார். சித்த மருத்துவத்தில் மிகச்சிறந்து விளங்கிய ஞானியாக மதிக்கப்பட்டவர். நாகப்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்த இவர் காசி விஸ்வநாதரை நாகப்பட்டினத்தில் பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது. உடனே அவர் காசியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். எவ்வளோ நாள் நடந்தாருன்னு அவருக்கே தெரியாது. சுயநினைவே இல்லாமல் நடந்து போகிறாரு. முடிவில் அவர் காசியை போய் சேர்றாரு. கங்கையில் அவர் நீராடும்போது அவர் கைகளில் ஒரு லிங்க திருமேனி கிடைக்கிது. அதை கண்டது இவருக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த திருவுருவத்தை எடுத்துகிட்டு நாகப்பட்டினத்தில் பிரதிஷ்டை செய்கிறாரு. தினமும் அதுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பூஜிச்சுட்டு வர்றார். அந்த காலத்தில் நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கப்பல்கள் போய்கிட்டு இருந்துதான். அப்போ பெரும்பாலும் அரேபிய நாடுகள்லேருந்து தான் இந்த கப்பல்களில் நிறையா வியாபாரிகள் வருவாங்க. அவங்கள பார்த்துட்டு ராமதேவருக்கு தானும் அவங்களோட பேசி பழகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஒரு நாள் அவர் அரேபியா போகிறார். அங்கே எங்கே பார்த்தாலுமே வறண்ட பாலைவனம் இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மணல் பரப்பு தான். வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பார்த்ததுமே இவர் வித்தியாசமான சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறார். இவர் தன்னந்தனியாக இந்த மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறத பார்த்த மற்ற அரேபியர்கள்லாம் தங்களோட நாட்டுக்குள்ளே யாரோ அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை சூழ்ந்துக்கிறாங்க. நீ யார், எங்கேருந்து வர, எங்கள் நாட்டில் உனக்கு என்ன வேலை, உன்னை நாங்கள் தண்டிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல் போடுறாங்க. உடனே ராமதேவர் பணிவாக அவங்ககிட்ட நயமான வார்த்தைகளில் வேண்டி கேட்டுக்கிறாரு. அப்படின்னா நீ எங்கள் நாட்டில் இருக்கணும்னா நீ எங்களோட மதத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரேபியர்கள் சொல்கிறாங்க. உடனே இதுக்கு அது சம்மதிக்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இவரோட பேர் யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் சுட்டுறாங்க. அவங்களுக்கு ரொட்டியும் கொடுத்து உபசரிக்கிறாங்க. அன்னையிலேருந்து இவர் இந்த ராமதேவர் யாக்கோபு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார். அவர்களோட மறைநூலான குரானையும் ஓதுவிக்கிறாங்க. இவர் அதையும் கற்றுக்கிட்டு அது மாதிரி ஓதுறாரு. அதனால் அங்கே இருக்கிற மக்களோட இவர் சகஜமாக பழகிறாரு. இவரையும் தங்களில் ஒருத்தராக அந்த மக்கள் இந்த யாக்கோபுவை ஏற்றுக்கிறாங்க. இவர் தனக்கு தெரிஞ்ச சித்த வைத்தியத்தை பயன்படுத்தி அவர்களோட நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறாரு. காலப்போக்கில் அவருக்கு யாக்கோபுக்கு சீடர்கள் பலர் சேர்றாங்க. அந்த சீடர்கள் மூலமா அரபு நாட்டிலேருந்து பல அரிய மூலிகைகளை அவர் சேகரிக்கிறாரு. அவரோட தன்மைகளை ஆராயிறாரு. கற்ப மூலிகைகளோட திறனையும் சோதிக்கிறாரு. இந்த நிலையில் அவர் சமாதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஏற்படுது. சீடர்களை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி ஜீவ சமாதியில் அமர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்காக ஒரு குழி தோன்றாங்க. அதில் சுற்றி சுவரெல்லாம் கட்டி இவர் அதுக்குள்ளே இறங்கிடுறாரு. இறங்கிட்டு நான் 10 ஆண்டுகள் கழித்து தான் வெளியில் வருவேன், எனக்காக காத்துட்ருங்கன்னு சீடர்கள்கிட்ட சொல்கிறாங்க. அந்த குழியை மூடிடுறாங்க. சீடர்கள் பலருக்கும் என்ன தோணுச்சுனாக்க 10 வருஷம் கழித்து இவர் எங்கேருந்து உயிரோடு வரப்போகிறாரு, அதனால் நாங்களாம் காத்துட்ருக்க போகிறதில்ல, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு எல்லாரும் போயிடுறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் நம்பிக்கையோட குரு வருவார், யாக்கோபு வருவார் அப்படின்ற என் நம்பிக்கையோடு காத்துட்ருக்கார். 10 ஆண்டுகள் கழித்து அவர் வெளியில் வரும்பொழுது இந்த ஒரு சீடர் மட்டும்தான் இருக்கிறாரு. எங்கே மற்றவங்களான்னு கேட்கும்போது நடந்ததை அவர் சொல்கிறாரு. உடனே யாக்கோபு நான் மறுபடியும் சமாதிக்குள்ளே போவேன், இந்த தடவை நான் 30 வருஷம் கழித்து தான் வருவேன், எனக்காக நீ காத்துட்ரு. அவங்க மனித இயல்பு அவங்க போயிட்டாங்க, அதனால் பரவாயில்ல, அவங்களுக்கு கண் பார்வை போயிடும், நான் மறுபடியும் சமாதிக்குள்ளே போகும்பொழுது அவங்க கண் பார்வையை இழந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் சமாதிக்குள்ளே போயிடுறாரு. இப்போவும் சமாதியை மூடிடுறாங்க. இதுக்கு பிறகு எங்கேருந்து அவர் உயிரோடு வரப்போகிறாரு அப்படின்னு மக்கள் எல்லாமே பேசுகிறாங்க. இவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் போன சீடர்களுக்கு கண் பார்வை பறி போயிடுது. அப்போ தான் இவரோட மகத்துவத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்க அழுது புலம்பி இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இவரோட வருகைக்காக ஜீவசமாதி பக்கத்துலேயே காத்துட்ருக்குறாங்க. 30 வருஷம் கழித்து வெளியில் வராரு. அவர் ஜீவசமாதிலேருந்து மறுபடியும் வராரு.
காத்துக்கிட்டு இருந்த சீடர்கள் அவரோட தரிசனத்தை பெறுறாங்க. ஜோதி வடிவாக அவர் வெளியில் வர்றாரு. சீடர்களோட குறைகள் எல்லாத்தையும் போக்குறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு மெக்கா நகரத்து வாழ்க்கை ரொம்ப அழுத்து போச்சுன்னு தான் சொல்லணும். அதனால் அவர் மறுபடியும் தன்னோட ஜீவன் முக்தி அடையணும், அதுக்கு நம்ம தமிழகத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு உண்டாயிடுது. உடனே தான் சீடர்களுக்கு பல நல்ல உபதேசங்களை சொல்கிறாரு. அது பிறகு நான் தமிழகம் போகிறேன், நான் அங்கே மீண்டும் சமாதிக்கு போயிடுவேன், இந்த தடவை நான் திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டதுமே சீடர்கள்லாம் அழுகுறாங்க. சீடர்களை அவர் தேற்றாரு. பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு நாள் இறக்கத்தான் வேணும், ஆனால் ஆன்மா ஒருபோதும் அழியக்கூடியது இல்லை, அதனால் நான் உங்கள் கூடவே இருக்கிறத நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சமாதிக்குள்ளே புகுந்துடுறாரு. யாகோபு மெக்காவில் தான் சமாதி ஆனார் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் சமாதியிலேருந்து வெளிப்பட்டு தமிழகம் வர்றாரு. சதுரகுரியில் சிறிது காலம் தங்கியிருக்காரு. அவர் மெக்காவில் இருந்தப்போ அரபு மொழியில் பல மருத்துவ நூல்களை எழுதினார். அதை தமிழில் மறுபடியும் மொழிபெயர்க்கிறாரு, தமிழில் எழுதுகிறாரு. அவர் சதுரகுரி வனத்தில் கொஞ்சம் காலம் தங்கியிருக்காரு. யாகோபுன்ற ராமதேவர் பிறகு அழகர் மலைக்கு அங்கேயே சமாதி அடைந்தார். தமிழகம் வந்ததுமே அவர் ராமதேவர்ன்ற பேர் தான் அவருக்கு ஏற்பட்டது. இவர் வாழ்ந்த காலம் 700 ஆண்டுகள் 6 நாட்கள் ஆகும். சதுரகிரியிலிருந்து அழகர் மலைக்கு தான் சமாதி ஆவதற்கு தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அழகர் மலை சில காலம் சமணர்கள் ஆதிக்கத்தில் இருந்தது. அங்கே இருக்கிற நூபுர கங்கை தீர்த்தம், இதில் நீராடுறதுக்கு இந்திரன் முதலான தேவர்கள் வருவாங்களாம். உலகத்தில் எத்தனையோ மலைத்தலங்கள் இருந்தாலுமே அழகர் மலைத்தலம் அதில் பெரிதும் மாறுபட்டு இருக்கான். எல்லா விதமான பருவ காலங்களையும் ஒரு சமமான மிக இல்லாத தன்மை உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ராமதேவராகிய யாக்கோபு சித்தர் தன்னோட இறுதி காலத்தை இங்கேயே கழித்து இங்கேயே சமாதியானார் அப்படின்னு சொல்கிறாங்க. சைவமும் வைணவமும் இயற்கையோடு இணைந்த ஆன்மீக தலம்தான் அழகர் மலை. கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாளும் சோலைமலை முருகனும் வீற்றிருக்கும் புண்ணிய தலம் இது. அழகர் மலை மீது நூபுர கங்கையை காவல் காக்கும் ராக்காயி அம்மன் கோயிலிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் மலை ஏறி போனாக்க ஸ்ரீராமதேவர் ஜீவசமாதிக்கு செல்லலாம். வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருப்பதால் வனத்துறையின் அனுமதி பெற்றுதான் இந்த ஜீவசமாதிக்கு செல்ல முடியும். இவரின் சமாதியை தரிசனம் செய்து வணங்குபவர்களுக்கு பிணிகள் நீங்குகின்றன, செல்வம் சேர்கின்றது என்று சொல்கின்றார்கள். பக்தர்கள் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் சரளமாக சென்று வர இயலாது என்பதால் இவர்கள் அடிவாரத்திலேயே பல இடங்களில் பீடங்களை அமைத்து வழிபட்டு வருகின்றார்கள். குரு பூஜையும் நடத்தப்படுகின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.